இருக்கு. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்குல்ல மாட்டி ஒண்ணு முடிவு பண்ணிட்டா ரொம்ப ஈஸிங்க. ராகா.thr.fm ராக பக்கத்துக்கு வாங்க, வந்து விவரங்களை கொடுங்க, குறிப்பா நல்ல கதையை கொடுங்க, போன் நம்பர் எல்லாம் தெளிவா கொடுங்க. சில பேர் 6 நம்பர் கொடுக்குறாரு. சரி, இன்னைக்கு வந்து பேலட் செய்யற ஒரு கம்பெனி இருக்கு. அதுல இருந்து வரக்கூடிய சத்தங்க என்ன ரொம்ப ரொம்ப இம்சப்படுத்துது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தோம். கம்ப்ளைண்ட்க்கு அவர் என்ன சொன்னாரு, அதுதான் இன்னைக்கு கதை. கேளுங்க, இது ராகா. ஹலோ சுந்தரமா? ஐயோ தாங்களே, நீங்க வீட்டுல ஏதாவது பிசினஸ் பண்றீங்களா? இல்ல, நீங்க யாரு? நான் யாரா இருக்கிறது இருக்கட்டும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வீட்டுல? ஒண்ணும் இல்லையா? என்னமோ பலகை பிசினஸ் பண்றீங்களா நீங்க? பேலட்டா? அது ஏன் வீட்டுல சரிங்க? வீட்டுல இல்லையா? அது ரொம்ப சரியான சத்தம் தெரியுங்களா? ராத்திரி எல்லாம் தூங்க முடியல. ராத்திரி யாரு செய்யறாரு? என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இது நீங்க இது வேற இடத்துக்கு மாத்துங்க. ராத்திரில யாரு செய்யலையாங்க? ராத்திரியில செஞ்ச எனக்கு சத்தம் கேட்டுச்சு. எத்தனை மணிக்கு செய்றீங்க? பேலட் வந்து நாங்க காலைல 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு 5 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருமே, அவ்வளவுதான். அதுக்கு மேல கேட்டேன் எப்படி சார்? அதுக்கு மேல எப்படி சத்தம் கேட்காதுங்களா? சத்தம் கேட்டுச்சு சார். நான் வந்து உங்க வந்து சும்மா நான் அடிக்க மாட்டேன் பாருங்க. இப்போ அவங்க வந்து அவங்க வீட்டுல நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. நீங்க தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க, சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணுங்க. சவுண்ட் ப்ரூஃப்னா அந்த ஸ்பஞ்ச் எல்லாம் வச்சு அந்த சத்தம் எல்லாம் வெளியே வராது இல்லீங்களா? நம்ம அது வந்து ஹைவே பாருங்க, ஓரம் ரிசர்வ் நிலம். நம்ம வந்து நீங்க தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க, ஏன்னா அவங்க ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. யார் சார் நிம்மதி இல்லாம இருக்கா? நம்ம யாருக்கும் தொல்லை கொடுக்கலையே, நம்ம வேலைக்கு நம்ம செய்யறோம். இப்ப பாருங்க, நான் வந்து வீட்டு சொன்னா அப்புறம் நீங்க பிரச்சனை கொடுத்துருவீங்க, அதெல்லாம் வேணாம். பிரச்சனை நம்ம அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் போற ஆள் இல்ல. இல்ல, ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா இல்லையா? ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, அதான் நான் போய் பார்த்து அவங்க கிட்ட பேசிட்டு வந்துட்டேன். இல்ல, நானும் கேட்டுறேன், என்னையா டொக்கு டொக்கு டொக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது மண்டை வலிக்குது தெரியுங்களா? ஒண்ணுமே செய்ய முடியல. பேலட் அடிக்குதா கண்டிப்பா டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்கும் சார். அது எனக்கு தெரியும் சார், ஆனா நான் வீட்டு வந்து எடுத்து இப்ப பாருங்க, விஷயம் வந்து பெருசா ஆகிறதுக்கு முன்னால தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க. இல்லனா பண்ண முடியும். நம்ம வந்து பிசினஸ் தான் செய்யணும் சார். நம்ம சரி, ஓகே, பிசினஸ்னா தெரியுது. அது ஏன் மத்தவங்களோட நிம்மதியை கெடுக்குறீங்க நீங்க? நாங்க நிம்மதியை கெடுக்கல, அவங்க என்ன சார் நீங்க எப்படி பேசுறீங்க? நான் எப்படி வேற ரொம்ப நாளா பொறுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி சார் மத்தவங்க எப்படி நல்லா வாழ்றது? அவங்க வாழ்க்கை நம்ம வந்து அவங்க போய் கெடுக்கல பாருங்க. கெடுக்குறீங்க சார், செய்யறோம் கெடுக்குறீங்க. இல்ல, நீங்க சொல்றீங்க அடுத்தவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் சார். எல்லாம் இல்ல, வேலையை தான் நம்ம செய்யறோம். அண்ணா இது வந்து செய்றீங்க சரி, ஆனா அந்த சத்தம் தான் ஓகே. பிசினஸ் செய்றீங்களா, மத்தவங்கள பாதிக்காம நீங்க செய்யணும். அது ஏன் சத்தம் வந்து உள்ளுக்கு வந்துகிட்டு இருக்கு? சார் மத்தவங்கள பாதிக்கல சார். எப்படி சார் பாதிக்கிறது? பாதிக்கிறீங்க இல்ல சார், நம்ம வீட்டுக்கு அதுக்கு ரொம்ப தூரம் சார். சார் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் வந்திருக்கா இல்லையா? கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். வந்திருக்கு. அதான் நம்ம போய் பார்த்து எல்லாம் பேசி முடிச்சு எல்லாம் சூறாலாம் எடுத்தாச்சு. அப்புறம் நீங்க வந்து கண்டினியூ இப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? அப்புறம் எங்க கதை என்ன வருது? என்ன சார், பொழைக்கிறதுனாலுமே தப்பா இருக்கு. ஓகே பரவாயில்ல, பொழைங்க சார், பிரச்சனை இல்ல. ஆனா மத்தவங்களுக்கு நிம்மதி கிடைக்காதீங்க சார். மத்தவங்க நிம்மதி கிடைக்கலையே. கெடுக்குறீங்களே. இல்ல சார், எப்படி இல்லன்னு சொல்றீங்க? நான் அடிச்சு சொல்லுவோம் சார், மத்தவங்களோட நிம்மதியை நாங்க கெடுக்கவில்லை. எங்க பொழப்ப நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க போய் அடுத்தவங்க 10 கூட 20 கூட நீ வந்து எனக்கு உதவி செய்ய அப்படின்னா சொல்லலாம் நாங்க இல்ல. என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் சார். சார் வேற இடத்துக்கு மாத்த முடியாது. அத வேற இடத்துக்கு மாத்தினா நீங்க இடம் பார்த்து கொடுங்க சார், நான் மாத்தேன். நான் இடம் கொடுக்குவா? என்னையா பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? வேற இடத்துக்கு போற என்னையா பேசுறீங்க? நான் மரியாதை கொடுத்து நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுங்களா? சார் நானும் மரியாதை கொடுத்தா சார் பேசுறேன். ஆமா, இப்ப என்ன ஜென்டில்மேன்லியா நீங்க என்ன சொல்றீங்க? நான் வந்து இடம் தேடி கொடுக்கணுமா? நடக்கிற காரியம் இல்ல சார். சார் ஒரு இடத்தை போய் கேட்டு பார்த்தா 5000 6000 நம்ம பிசினஸ் பண்றதே மாசம். சரி, ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா இல்லையா? கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சார். அப்புறம் என்ன சார் நீங்க எப்படி பேசுறீங்க சார்? நான் 24 மணி நேரம் கொடுக்கறேன் தெரியுங்களா? அதுக்குள்ள நீங்க நிப்பாட்டல. நீங்க 24 மணி நேரம் கொடுக்குறீங்களா? 48 மணிக்காக கொடுக்குறீங்க. நான் அந்த தான் செய்யும் சார். நீங்க என்ன வேணா செஞ்சுக்கங்க. நான் இது எப்படி இருக்கு சொல்லிடுவேன் ஜோக்கா. ஐயோ சார், அப்படின்னால கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கே போட்டோம் சார் குண்டு. நீங்க இது எப்படி இருக்கு? இது பிக்சர் ரெக்கார்ட் சார். இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்குல்ல மாட்டி ஒண்ணு முடிவு பண்ணிட்டா ரொம்ப ஈஸிங்க. ராகா.thr.fm ராக பக்கத்துக்கு வாங்க, வந்து விவரங்களை கொடுங்க, குறிப்பா நல்ல கதையை கொடுங்க, போன் நம்பர் எல்லாம் தெளிவா கொடுங்க. சில பேர் 6 நம்பர் கொடுக்குறாரு. சரி, இன்னைக்கு வந்து பேலட் செய்யற ஒரு கம்பெனி இருக்கு. அதுல இருந்து வரக்கூடிய சத்தங்க என்ன ரொம்ப ரொம்ப இம்சப்படுத்துது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தோம். கம்ப்ளைண்ட்க்கு அவர் என்ன சொன்னாரு, அதுதான் இன்னைக்கு கதை. கேளுங்க, இது ராகா.
ஹலோ யா. சுந்தரமா? ஆ. ஐயோ தாங்களே, நீங்க வீட்டுல ஏதாவது பிசினஸ் பண்றீங்களா? இல்ல நீங்க யாரு? நான் யாரா இருக்கிறது இருக்கட்டும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வீட்டுல? ஒண்ணும் இல்லையா? என்னவோ பலகை பிசினஸ் பண்றீங்களா நீங்க? பேலட் பேலட்டா? அது ஏன் வீட்டுல செய்றீங்க? வீட்டுல இல்லையா? அது ரொம்ப சரியான சத்தம் தெரியுங்களா? ராத்திரி எல்லாம் தூங்க முடியல. ராத்திரிலாம் யாரு செய்யறாரு? என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இது நீங்க இது வேற இடத்துக்கு மாத்துங்க. ராத்திரில யாரு செய்யலையாங்க? ராத்திரியில செஞ்ச எனக்கு சத்தம் கேட்டுச்சு. எத்தனை மணிக்கு செய்றீங்க? பேலட் வந்து நாங்க காலைல 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு 5 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருமே, அவ்வளவுதான். அதுக்கு மேல கேட்டேன் எப்படி சார்? அதுக்கு மேல எப்படி சத்தம் கேட்காதுங்களா? சத்தம் கேட்டுச்சு சார். நான் வந்து உங்க வந்து சும்மா நான் அடிக்க மாட்டேன் பாருங்க. இப்போ அவங்க வந்து அவங்க வீட்டுல நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. நீங்க தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க, சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணுங்க. சவுண்ட் ப்ரூஃப்னா அந்த ஸ்பஞ்ச் எல்லாம் வச்சு அந்த சத்தம் எல்லாம் வெளியே வராது இல்லீங்களா? நம்ம அது வந்து ஹைவே பாருங்க, ஓரம் ரிசர்வ்னாலும் நம்ம வந்து நீங்க தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க. ஏன்னா அவங்க ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. யார் சார் நிம்மதி இல்லாம இருக்கா? நம்ம யாருக்கும் தொல்லை கொடுக்கலையே, நம்ம வேலைக்கு நம்ம செய்யறோம். இப்ப பாருங்க, நான் வந்து வீட்டு சொன்னா அப்புறம் நீங்க பிரச்சனை கொடுத்துருவீங்க, அதெல்லாம் வேணாம். பிரச்சனை நம்ம அந்த மாதிரி பிரச்சனைக்கு போற ஆள் இல்ல. இல்ல ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா இல்லையா? ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, அதான் நான் போய் பார்த்து அவங்க கிட்ட பேசிட்டு வந்துட்டேன். இல்ல நானும் கேட்டுறேன், என்னையா டொக்கு டொக்கு டொக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது மண்டை வலிக்குது தெரியுங்களா? ஒண்ணுமே செய்ய முடியல. பேலட் அடிக்குதுன்னா கண்டிப்பா டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்கும் சார். அது எனக்கு தெரியும் சார். ஆனா நான் வீட்டு வந்து எடுத்து இப்ப பாருங்க, விஷயம் வந்து பெருசா ஆகிறதுக்கு முன்னால தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க. இல்லனா பண்ண முடியல. நம்ம வந்து பிசினஸ் தான் செய்யணும் சார். நம்ம வந்து சரி ஓகே, பிசினஸ்னா தெரியுது. அது ஏன் மத்தவங்களோட நிம்மதியை கெடுக்குறீங்க நீங்க? நாங்க நிம்மதியை கெடுக்கல. அவங்க என்ன சார் நீங்க எப்படி பேசுறீங்க? நான் எப்படி வேற என்ன ரொம்ப நாளா பொறுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி சார் மத்தவங்க எப்படி நல்லா வாழ்றது? அவங்க வாழ்க்கை நம்ம வந்து அவங்க போய் கெடுக்கல பாருங்க. கெடுக்குறீங்க சார், செய்யறோம். கெடுக்குறீங்க. இல்ல நீங்க சொல்றீங்க அடுத்தவங்க வாழ்த்து நல்லா இருக்கும் சார். எல்லாம் இல்ல வேலையை தான் நம்ம செய்யறோம் அண்ணா. இது வந்து செய்றீங்க சரி, ஆனா அந்த சத்தம் தான் ஓகே. பிசினஸ் செய்றீங்களா, மத்தவங்களை பாதிக்காம நீங்க செய்யணும். அதிக சத்தம் வந்து உள்ளுக்கு வந்துகிட்டு இருக்கு சார். மத்தவங்களை பாதிக்கல சார். எப்படி சார் பாதிக்கிறது? பாதிக்கிறீங்க இல்ல சார், நம்ம வீட்டுக்கு அதுக்கும் ரொம்ப தூரம் சார். சார் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் வந்திருக்கா இல்லையா? கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். வந்திருக்கு. அதான் நம்ம போய் பார்த்து எல்லாம் பேசி முடிச்சு எல்லாம் சூறாலாம் எடுத்தாச்சு. அப்புறம் நீங்க வந்து கண்டினியூ இப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? அப்புறம் எங்க கதை என்ன வருது? என்ன சார் பொழைக்கிறதுனாலுமே தப்பா இருக்கு. ஓகே பரவாயில்ல, பொழைங்க சார், பிரச்சனை இல்ல. ஆனா மத்தவங்களுக்கு நிம்மதி கிடைக்காதீங்க சார். மத்தவங்க நிம்மதி கிடைக்கலையே. கெடுக்குறீங்களே. இல்ல சார். எப்படி இல்லன்னு சொல்றீங்க? நான் அடிச்சு சொல்லுவோம் சார். மத்தவங்களோட நிம்மதியை நாங்க கிடைக்கவில்லை. எங்க பொழப்ப நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க போய் அடுத்தவங்க கிட்ட 10 கூட 20 கூட நீ வந்து எனக்கு உதவி செய்ய அப்படின்னா சொல்லலாம் நாங்க இல்ல. என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் சார். சார் வேற இடத்துக்கு மாத்த முடியாது. அத வேற இடத்துக்கு மாத்தினா நீங்க இடம் பார்த்து கொடுங்க சார். நான் மாத்தேன். நான் இடம் கொடுக்குவா? என்னையா பேசுறீங்க நீங்க? அப்புறம் என்ன பேசுறீங்க நீங்க? வேற இடத்துக்கு போறது என்னையா பேசுறீங்க? நான் மரியாதை கொடுத்து நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுங்களா? சார் நானும் மரியாதை கொடுத்தா சார் பேசுறேன். ஆமா இப்ப என்ன ஜென்டில்மேன்லியா நீங்க என்ன சொல்றீங்க? நான் வந்து இடம் தேடி கொடுக்கணுமா? நடக்கிற காரியம் இல்ல சார். சார் ஒரு இடத்த போய் கேட்டு பார்த்தா 5000 6000 நம்ம பிசினஸ் பண்றதே மாசம். சரி ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா இல்லையா? கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சார். அப்புறம் என்ன சார் நீங்க எப்படி பேசுறீங்க சார்? நான் 24 மணி நேரம் கொடுக்கறேன் தெரியுங்களா? அதுக்குள்ள நீங்க நிப்பாட்டல. நீங்க 24 மணி நேரம் கொடுக்குறீங்களா? 48 மணிக்காக கொடுக்குறீங்களா? நான் அந்த தான் செய்வோம் சார். நீங்க என்ன வேணா செஞ்சுக்கோங்க. நான் இது எப்படி இருக்கு சொல்லிடுவேன் ஜோக்கா. ஐயோ சார் அப்படின்னால கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கே போட்டோம் சார் குண்டு. நீங்க இது எப்படி இருக்கு? இது பிக்சர் ரெக்கார்ட் சார்.